நாளைக்கு டஜன் ஆர்கனைஸ் பண்ற மோட்டிவேஷனல் கேம்ப்க்கு நம்மலாம் போறோம். அங்க நம்ம கம்பெனி தான் ஒரு சின்ன ஏஜென்சியா இருக்கும். ஜான் டேவிட் மாதிரி பெரிய கம்பெனிலாம் நம்மள அங்க அவமானப்படுத்துவாங்க. மறந்துடாதீங்க, நாம ஒரு சின்ன கம்பெனியா இருந்தாலும் ஸ்ட்ராங்கான சக்சஸ்ஃபுல்லான கம்பெனின்னு காட்டணும். யார் முன்னாடியும் தலை குனியறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க சொல்றதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. இந்த மோட்டிவேஷனல் கேம்ப்ல கொஞ்சம் கூட என்ஜாய்மெண்ட் இருக்காதா? அத நீ புரிஞ்சுக்கிறத பொறுத்து இருக்கும். அங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருங்க. ஃபிக்ரி ஹரிகாவோட வீக் பாயிண்ட்ஸ்லாம் என்னன்னு பாருங்க. சின்ன சின்ன கேம்ஸ் வச்சா கூட அதுல நம்ம ஜெயிக்கணும். நாளைக்கு காலையில 6 மணிக்கு நம்ம அங்க போகணும். சோ இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். ஹில்மி, நீ மட்டும் இரு, உனக்கு வேலை இருக்கு. இல்ல எனக்கும் போகணும் மிஸ் ஐலின். இல்ல நீங்க அனுமதிச்சா. யா உள்ளவா. உங்க அசோசியேஷனுக்கான போட்டோ கொண்டு வந்திருக்கேன், பாக்குறியா? சரி, அதை காட்டு. மறுபடியும் நான் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டேன்ல. அடேங்க அப்பா, சூப்பரா இருக்கு, பிரம்மாதான்டா. பொண்ணு அழகா இருக்கா? ஆமா, பொண்ணு அழகா தான் இருக்கா. முகத்திலயும் ஏகப்பட்ட எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்கா, நேச்சுரலா இருக்கு. ஆமா, அது என்னாச்சு அந்த பில் போர்ட்ஸ்? அது நாளைக்கு ரெடி ஆயிடும். நான் மறந்தே போயிட்டேன். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்னென்ன, சீக்கிரம் சொல்லு. அசோசியேஷன்ல இருந்து இஸ்மா கால் பண்ணாங்க. இது என்ன கம்பெனி, யாரு, எப்படி, எங்க இருந்து இவ்வளவு பணம் வருது, இது யார் டொனேட் பண்றாங்கன்னு கேட்டாங்க. ஏன் அவங்க யாருக்கும் இந்த கேம்பெயின் பத்தி எதுவும் தெரியாதா என்ன? இப்ப விஷயம் அத பத்தி இல்ல, உன் பேர் ஒண்ணு போதும். ஜான் டேவிட் இப்ப யார சப்போர்ட் பண்றான்றதுதான் விஷயம். என்னாச்சு, நீ ரொம்ப வெக்கப்படுற போல இருக்கு. தன்னடகமா? இல்ல, இதெல்லாம் கம்பெனிக்காக மட்டும் தான். சரி, அப்ப அந்த அவார்ட் நான் எப்படி பார்த்தா அது உனக்கு தான் சேரணும். அவார்டை நீ தான் வாங்கணும். எப்போ வந்து வாங்க போற? நீ வாங்கிக்கோ. எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்க? இருக்கிற எல்லா அவார்டையும் உனக்காக நானா வாங்க முடியும்? உனக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் பிடிக்கும்ல. சரி, இந்த வாரம் நான் இருக்க மாட்டேன், நீ தான் பாத்துக்கணும். ஓகே? சரி, கவலைப்படாத, இது ஏன் பிசினஸ் தானே. சரி, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போறேன், அப்புறம் பாக்குறேன் உன்னை. ஓகே, see you. குலிஸ், சனம் எங்க இருக்கா? பக்கத்து ரூம்ல இருக்கா சார். சரி, ஓகே, தேங்க்யூ. உஸ்மானை கூட்டிட்டு போலான்னு சொல்றியே, அவங்க வீட்ல இருக்கவங்களை எப்படி நீ சமாளிப்ப? அதெல்லாம் பெரிய தொல்லை சனேம். வேற ஏதாவது யோசி, ஐடியா வந்தா சொல்லு. அக்கா, அந்த நேரத்துல நான் என்ன நினைச்சேன்னா உஸ்மான் வருவான் தான் நினைச்சேன். சொல்றதுக்கு முன்னாடியே நல்லா யோசிச்சிருக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இதுக்கப்புறமாவது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசி. இங்க பாரு, உஸ்மான வர வைக்கிறது என்னோட பொறுப்பு. என் மேல உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருந்தா என் கூட நீ வா, எனக்கு அதுவே போதும். அதெல்லாம் முடியாது. எதுவா இருந்தாலும் நீதான் போகணும், நீதான் பேசி சமாளிக்கணும். ஓகே, இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபியான்சி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அது பொய்ன்னு யார்கிட்டயும் சொல்லாத. அப்படி சொன்னா அது உனக்கு தான் ஆபத்து, புரிஞ்சுக்கோத. பாஸ்வேர்ட் என்ன சொல்லுக்கா? எனக்கு எப்படி உன்னோட பாஸ்வேர்ட் தெரியும்? எனக்கு இதோட பாஸ்வேர்ட் தெரியல. எப்படி தெரியலன்னு சொல்ற? மிஸ்டர் ஜான் எல்லாருக்கும் அவங்க பாஸ்வேர்டை கொடுத்தாருல, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. நான் உன்னோடதே போடுறேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எல்லாரோட பாஸ்வேர்டும் அவங்களுக்கு தெரியும். மிஸ்டர் ஜானுக்கு போன் பண்ணி பாஸ்வேர்டு கேளு. எனக்கு அவரை பார்க்க பிடிக்கல, அவர்கிட்ட பேச பிடிக்கல, அவர் குரலை கேட்கவும் பிடிக்கல. சனிமே, இப்ப நான் கிளம்புறேன். இப்ப போயிட்டு ஈவினிங் 7 o'clock வரேன். அதான் அவரோட டின்னர் பார்ட்டி. நானும் வரேன் மிஸ்டர் ஜான், நான் உங்களை அப்புறமா பாக்குறேன். நீங்க வந்து என்ன கூட்டிட்டு போகணும்னு அவசியம் இல்ல, நானே வரேன். எங்க? நம்ம எங்க போறோமோ அங்க. 7 o'clock நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். இதான் உன்னோட பாஸ்வேர்ட், பத்திரமா பாத்துக்கோ. இந்த பாஸ்வேர்ட் போலண்டா, எனக்கே தெரியும். இதெல்லாம் ஒரு பாஸ்வேர்டுன்னு. இங்க பாருங்க மேடம், இப்பதான் எங்களுக்கு கடையே கிடைச்சிருக்கு. இந்த வீக்கெண்டுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவீங்கல்ல? Have a nice day. பேசாம நம்ம கடையை மூடிட்டு இப்ப நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? சரக்கும் எதுவும் இல்ல, அந்த மூலையை நம்ம திருப்பி அனுப்பிக்கிட்டு இருக்கோம். பொறுமையா இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐஹான் வந்துருவா. அவன் நமக்கு ஏதாவது ஐடியா சொல்வா, வெயிட் பண்ணுங்க. என்னது ஐகானியா சொல்ற? இந்நேரத்துக்கு அவ எங்க எப்படி ஊர் சுத்திக்கிட்டு இருக்காலும் தெரியல. ஐயோ இல்ல, கண்டிப்பா அவ ஏதாவது செய்வா. நீங்க அவளை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பாருங்க. எதுக்கு நாம அவளுக்கு வெயிட் பண்ணணும்? அவளை நம்ப வேண்டாம்னு சொல்றேன். நம்மளே பேங்க்குக்கு போய் லோனை வாங்கிட்டு வந்துடலாம்.
எதுக்கு நீங்க அப்படி பண்ணணும்? அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. வாங்க வாங்க வாங்கக்கா, வாங்க வாங்க, நீங்களே வாங்கண்ணா. அங்கிள் ஆண்டி எல்லாருமே வாங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் தான் இவ்வளவு என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். ச்சே, இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம். இப்படி வந்து நில்லுங்க. லைன்ல நில்லுங்க, எல்லாருக்கும் கன்ஃபார்மா கிடைக்கும். கம் ஆன், ஒரு லைன் மாதிரி நில்லுங்க. இங்க வா. வரேன். நான் தான் கடையில எந்த சரக்கும் இல்லைன்னு சொன்னல. அதுக்கப்புறம் எதுக்காக இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. நாங்க பக்காவா பிளான் போட்டு வச்சிருக்கோம். அது கண்டிப்பா ஒர்க் ஆகும் பாருங்க. என்ன திட்டமா? என்ன இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? நீ ஆச்சும் என்கிட்ட சொல்லு. வாங்க, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஐயோ ஆண்டி அங்கிள், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க இருக்காங்களே, இவங்க தான் மைன் ஆண்டி. இவங்க எல்லாருமே அவங்களால முடிஞ்ச உதவி உங்களுக்கு செய்ய வந்திருக்காங்க. ஆமா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 100 பேரை நாங்க இந்த ஊர்ல பிடிச்சிருக்கோம். உங்க கடனை ஒட்டு மொத்தமா அடைக்கிறதுக்கு இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. மாச கடைசியில திருப்பி கொடுங்க. என்கிட்ட அதிகமா இல்ல, நீங்க இதை வச்சுக்கோங்க. ஐயோ பரவாயில்ல. என்கிட்டயும் அதிகமா இல்ல, இவ்வளவுதான் இருக்கு. இருக்கட்டும், பரவாயில்ல. இந்த இதையும் வச்சுக்கோ. நீங்க எல்லாம் கொஞ்சம் என் கடைக்குள்ள வரீங்களா? நீங்க கொடுக்கற பணத்தை நான் நோட்ல எழுதி வச்சிருக்கேன். கண்டிப்பா வாங்க. ஐஹான், உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீ கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ செஞ்ச உதவிக்கு நான் உன்னை அப்படியே சாப்பிட்டுருவேன். ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்கும் எனக்கு அவன் தான் ஹெல்ப் பண்ணான். உனக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி முசாஃபர். ஐயோ, நன்றில இதுக்கு எனக்கு வெக்கமா வருது. எப்படி இருந்தாலும் இது நம்மளோட கடையா போயிடுச்சு. அதுவும் இல்லாம உங்களை புடிச்சு போய் தான் உங்களுக்கு உதவியும் அவங்க பண்ணிருக்காங்க. ஒரு வழியா அத்தையை இம்ப்ரெஸ் பண்ணியாச்சு. என்ன கேட்டா இந்த இமேஜ் ஒன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல, நம்ம வேற பார்க்கலாம். தரன், நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் சிஸ்டம்ல ஏத்திட்டேன். வேற ஏதாவது இருக்கா இல்ல நான் கிளம்பட்டுமா? வேற ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பலாம். நீ கிளம்பிதான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு உனக்கு டின்னர் பார்ட்டி இருக்குல்ல. உன்னோட பாஸ் ஜான் கூட டின்னர் கொடுக்கறவரும் பெரிய கம்பெனியோட ஓனர் ஃபேப்ரிக். நம்மள மாதிரி ஒரு சாதாரண எம்ப்ளாய்க்கு இவ்ளோ பெரிய ஆஃபர் வருதுன்னு உனக்கு ஆச்சரியமா இல்ல? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீ பாஸ லவ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்ற. இந்த கம்பெனிய உன் கண்ட்ரோல்ல வச்சுக்க நீ ஆசைப்படுற. ஆனா கண்டிப்பா அதை நான் நடக்க விடவே மாட்டேன். ஆனா நீ புத்திசாலி பொண்ணுதான். நீ இப்பவே உன்னோட எண்ணத்தை மாத்திக்கோ, அதுதான் உனக்கு நல்லது. நான் உன்னை கவனிச்சுட்டு தான் வரேன். சனேம், என்ன மன்னிச்சிருங்க, பாஸ் என்ன கூப்பிடுறாரு. மிஸ்டர் எம்ரே, அது வந்து டேரன் என்ன வேலையை விட்டு அனுப்புறதுக்கு பாக்குறாங்க. அது உங்களாலயும் ஜானால மட்டும் தானே முடியும். ஏன் என்ன பிரச்சனை சொல்லு. ஒண்ணும் இல்ல, அதை விடுங்க. நீங்க எதுக்காக என்ன வர சொன்னீங்க? கேம்பெயினுக்கு என் அண்ணன் என்ன போட்டோ ரெடி பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. நான் கேட்டானா காட்டல. சரி, ஓகே, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. அந்த போட்டோ ஆபீஸ்ல தான் இருக்கு. நீ உடனே போயிட்டு ஒரு பிக் எடுத்துட்டு எனக்கு கொண்டு வந்து காட்டு. அத நீங்களே பண்ணலாமே, பக்கத்து ரூம் தானே. இப்ப நான் அந்த இடத்துக்கு போறேன்னா எல்லாரோட கண்ணும் ஏன் மேல மட்டும் தான் இருக்கும். இப்ப அதனால என்ன வந்துச்சு? அவரு உங்களோட அண்ணன் தானே. நீங்க சொல்றது கரெக்ட் தான். இருந்தாலும் எங்க 2 பேரையும் வச்சு ஆல்ரெடி ரூமர் போயிட்டு இருக்கு. நான் அங்க போனா அவ்வளவுதான். நீங்களே பாருங்க, ஆல்ரெடி கவனிக்கிறாங்க. சரி, இப்ப என்ன, நான் உங்களுக்கு அதை போய் எடுத்துட்டு வரணும், அவ்வளவுதானே? ஓகே, நான் இப்படி போறேன். அதுதான் எனக்கு சேஃப். போயிட்டு வா. சனேம், நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, இங்க இருக்க தூசி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன்.
இந்தாங்க நீங்க கேட்டதை கொண்டு வந்துட்டேன். என்ன பண்ற? நான் உங்ககிட்ட உன்ன போல்டர் எடுத்துட்டு வர சொன்னேன். போட்டோ மட்டும் தானே உன்னை எடுத்துட்டு வர சொன்னேன். இங்க பாருங்க, ஜான் யாரையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு அதுல பாக்குறதுக்கு விருப்பம் இல்ல. அதனால போட்டோ பார்க்காம நான் அப்படியே போல்டரோட கொண்டு வந்துட்டேன். நீங்களே எடுத்துக்கோங்க. சத்தியமா என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. சரி சரி பாருங்க. சீக்கிரம் கொண்டு போய் வச்சிரு. இப்படியே வைங்க. யாராவது பாக்குறாங்களான்னு பாருங்க. சரி போமா. சரி ப்ரோ, நான் கிளம்புறேன். அப்புறம் பார்க்கலாம். போயிட்டு வாங்க. ஹாய்டா அண்ணா. ஐயோ போச்சு போச்சு, நான் செத்த இன்னைக்கு. நீதான் நல்ல அண்ணா. இல்லவே இல்ல. என்னன்னே தெரியாம நீ எப்படி இல்லன்னு சொல்லலாம்? என்ன சொன்னாலும் இல்ல இல்ல இல்ல. உங்களை பார்க்கும் போதே தெரியுது ஏதோ பிரச்சனையோட தான் வந்திருக்கீங்க. என்னால எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டேன். என்ன ஆளை விடுங்க. அது விஷயம் இல்ல. நாங்க முதல்ல என்ன சொல்ல வரோங்கறத கேளுங்க. இல்லன்னு சொல்றல, முதல்ல கிளம்புங்க. நீங்க கடையை விட்டு கிளம்புனா எனக்கு அது போதும். ஒரு நிமிஷம் என்னன்னு நாங்க சொல்றது நீ கேளு. முதல்ல நீங்க கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொல்றல. இந்த கடையை விட்டு நீங்க காலி பண்ணா எனக்கு அது பெரிய சந்தோஷம். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். உன்னால எங்களுக்கு வேலை ஆகணும். இப்படியே கவுந்துட்டான். என்ன சொல்ல போறீங்க? எனக்கு எதுவும் வேண்டாம். உங்க பேச்சை கேட்கறதுக்கு எனக்கு நேரமும் கிடையாது. எனக்கு வேலையும் அதிகமா இருக்கு. ஹலோ உஸ்மான். அடடா, கரெக்டா வந்துட்டாலே. உண்மையை சொல்லு, நீங்க தானே இவ்வளவு கூட்டிட்டு வந்தீங்க. உங்களுக்கு என்னதான் வேணும் அதை என்கிட்ட தெளிவா சொல்லி தான் தொலைங்களேன். எங்க அண்ணன் நினைச்சு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டான். ஆளை விடுங்க. அதுக்கு வேற ஆள் இருப்பாங்க, அவங்கள பாருங்க. என்னால எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு வேற ஆள் இருப்பாங்க, அவங்கள போய் பாருங்க. சரியா தலைவலிங்க. ஒரு நிமிஷம் நில்ல. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் சீரியஸா தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இவ கூட போனா என்ன அவ ஃபியான்சி நினைப்பாங்கல்ல, அது என் ஃபியூச்சருக்கே ஆப்பு வச்சிடும். நீ வராம போயிட்டனா என்ன அங்க இருந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. உஸ்மான் இவ்வளவு வேலையை விட்டு தூக்குனா என்னையும் தூக்கிடுவாங்க. பாத்தியானா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் நீயும் கடையை மூடிட்டு வீட்டுல உட்கார வேண்டியதுதான். நீங்க எதுக்காக என் பேரை இழுத்தீங்க? வேற யாரும் கிடைக்கலையா உங்களுக்கு? அந்த நேரத்துல என்னோட மைண்ட்ல வந்தது உன்னோட பேர் தான். வேற யாரும் எனக்கு கிடைக்கல. இப்ப நீ என்ன பெரிய வேலை பண்ண போற? என்னோட ஃபியான்சியா நீ அங்க வந்து நிக்க போற. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சனேம், நீ எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி. அங்க எப்படி உன்னை காதலிக்கிற மாதிரி நடிக்க முடியும்? இங்க பாரு, இதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். எங்க பாஸ் மிஸ்டர் ஜான் ரொம்ப மோசமான ஒரு ஆளு. நீயும் அப்படியே நடந்துக்கோ. நான் தான் உஸ்மான் அப்படின்னு கோவமா சொல்லு. மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். முடியாது. இங்க பாரு உஸ்மான், அந்த இடத்துல நானும் இருப்பேன். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் உனக்கு உதவி செய்யறேன். என்கிட்ட சொல்லு ப்ளீஸ். ஓகே, நானும் வரேன். உங்களுக்கு சந்தோஷமா? ஆனா ஒரே ஒரு நாள் தான் வருவேன். அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். புரியுதா? நீங்க போய் எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணுங்க. போங்க. இப்பவே பண்ணி தரோம். நான் சமைச்சு தரேன். ஆனா டின்னருக்கு இருக்க மாட்டேன். ஜான் கூட டின்னர் போடணும். உனக்கு பிடிக்காதவனோட டின்னர் போற? ஒரு பொய் சொன்னதுனால நடிக்கிறதுக்கு அங்க போறேன். என்னது? அண்ணா, எல்லாத்தையும் நான் தெளிவா சொல்றேன். நீ கவனமா கேட்டுக்க போதும். ஒரு பணக்காரன் இவளையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். அதனால இவளுக்கு எங்கேஜ் ஆயிடுச்சு நாங்க சொல்லிட்டோம். அதனால நீயும் பணக்கார மாதிரி நடிக்கணும். ஓ அப்படியா? வேற என்ன? வேற என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீ ஒண்ணும் பண்ண வேணா, என் அக்கா உனக்காக சாலட் பண்ணுவா. இங்க பாரு, நான் முழுசா கேட்க மாட்டேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன மாட்டி விடுறீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா உடனே நான் போய் ஆகணும். ஏன்னா போறது ஒரு வெட்டி வேலைக்கு. கொஞ்சம் கூட ஐயோ, என்னால சுத்தமா. ஐயோ, நீ வேற. நான் சிரிச்சு சிரிச்சு ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல. சரி சரி, மேல சொல்லு. என்னன்னு தான் நான் சொல்றது. அவனுக்கு என்ன பார்த்து கூட புரியலன்னா பாருங்களேன். தமிழை தவிர இங்கிலீஷ், பிரெஞ்சு, இட்டாலியன் என்னென்னமோ லாங்குவேஜ்ல பேசினா அவனுக்கு சுத்தமா புரியலன்னா பாருங்களேன். அவனுக்கு காது கேட்காது. நான் கூட வேற என்னமோ இருக்கும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வயிறுலாம் வலிக்குது. கண்ணெல்லாம் கண்ணி வருது. உள்ள வா வா.
ஹே வா சனேம், நான் கொஞ்சம் முன்னாடி வந்து உன் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். மாமா ஏதோ பிசினஸ் பார்ட்டிக்கு போறியாமே, ரொம்பவே பெருமையா இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அதை விடு, அவ எங்க இருந்து வந்தான்னு சொன்னீங்க. அத நான் எங்கன்னு போய் கேக்குறது? இதை கேக்குறதுக்குள்ளே எனக்கு மொத்த டைமும் போயிடுச்சு. நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. முட்டை அங்க இருக்கு பாருப்பா. பாத்து பாத்து நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சொன்ன மாதிரி பேச நல்லா சரி புரியுதா? வா வா வா. சரி சரி. அங்க பாரு, அவன் வந்துட்டான். வா வா வா. முசஃபர், ஆமா எங்க போய் தொலைஞ்சீங்க? ஏதோ அர்ஜென்ட் வர சொன்னீங்க, எனக்கு அர்ஜென்டா இருந்தது. அது கூட போகாம வந்து நின்னு உட்கார்ந்தா 2 மணி நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி மேட்ருக்கு வாங்க. சனீம்க்கு ஏதாவது ஆச்சானே சொல்லு. ஹையான், நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? நீ கோபப்படுற அளவுக்கு அவளுக்கு எதுவுமே ஆகல. அவ சும்மா டின்னருக்கு தான் போயிருக்கா. என்னது டின்னருக்கா? லைலா, அவ யாரு கூட டின்னருக்கு போயிருக்கா? இல்ல ஏன் கேக்குறேன்னா, டின்னருக்கு போற நேரமாப்பா இது. எதுக்காக டென்ஷன் ஆகுற? அவ யாரு கூட டின்னருக்கு போனா என்ன? அப்படி போக கூடாதியா? தெரியுமா தெரியாதா? ரொம்ப பண்ணாத, அமைதியா இரு. முதல்ல உட்காரு. அமைதியா உட்காரு. நான் வந்துட்டேன். அண்ணா இந்த சேர் எனக்கு வேணும்னா ப்ளீஸ். சரி சொல்லுங்கப்பா, அவ எங்கப்பா போயிருக்கா? அவளுக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் தெரியுமா? அதுக்கு என்ன இப்போ? தேங்க்யூ. எல்லாரும் மரியாதைக்காக அவங்க கிளாஸ் உயர்த்துங்க. இந்த டின்னர் எதுக்குன்னா ஒரு லவபிள் கப்பலுக்காக, அவங்களோட சந்தோஷத்துக்காக. மிஸ் சனீம், நீங்க வைன் எடுத்துக்கலையா? இல்ல வேணாம், நீங்க அவங்களுக்கு அதை கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு அது செட் ஆகாதான். செட் ஆகாதா? விடுங்க, எனக்கு நிறைய விஷயம் செட் ஆகாது. சரி விளையாடுனதெல்லாம் போதும், உண்மையை சொல்லு, உனக்கு இது பிடிச்சிருக்கா என்ன? எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ், சந்தோஷம். நம்ம கண்டினியூ பண்ணலாம். நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா முடியவே இல்ல. ஆமா, நீங்க 2 பேரும் எங்க மீட் பண்ணிக்கிட்டீங்க? பாரிஸ்ல. இங்கெல்லாம் மீட் பண்ணிக்கல. பிரான்ஸ், பாரிஸ், அவங்க எங்கங்கறாங்க? எல்லாம் ஒண்ணுதானா? இல்ல, இவங்க இங்கன்னு சொல்றாங்க, இந்த ஊர்ல. ஓ அப்படியா? சாரி, நான் மறந்தே போயிட்டேன். ஆக்சுவலா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஊர்ல தான் மீட் பண்ணிக்கிட்டோம். அவங்க சொன்னது உண்மைதான், நான் தான் மறந்துட்டேன். சரி, நம்ம எப்படி மீட் பண்ணோங்கிறதையும் நீயே சொல்லிடுற. நான் ஏதாவது உளறிட போறேன். அதுக்கு நீங்க எனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? ஆனா என்ன விட நீ பெட்டரா மேட்ச் பண்ணிடுவல்ல, நீயே சொல்லு. சரி, நானே சொல்றேன். நான் இங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறதுக்காக போயிருந்தேன். ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போனேன். அவங்களே சொல்லிட்டேன், நான் இன்டர் பண்ணல. அப்படியே சூப்பரா அந்த டைம்ல ஜான் அப்படியே என் பக்கத்துல நடந்து வந்து நின்னாரு. அங்கதான் மேடம் என்ன பார்த்து விழுந்தாங்களே, அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியதானே? அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சீக்கிரமாவே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இல்லையா? அவ்வளவுதான், முடிஞ்சதுங்க. நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் குள்ள வந்து ஜான் எனக்கு பசிக்குது, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு என்கிட்ட கேட்டாரு. ஆனா ஓனர் வந்து எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. அப்ப பார்த்தா இவருக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, கண்டிப்பா எனக்கு சாப்பிட ஏதாவது வேணும்னு இவர் சொல்லிட்டாரு. பிடிவாதமா இருந்தாரு. அப்ப எனக்கு இவரை பார்க்க ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாவமா இருந்துச்சா? அதுக்கு தான் ஃபீல் பண்ணிருக்காங்க. கிடைச்சா? கேட்டேன், பாவமா இருந்துச்சுல்ல? பாவம் பார்த்து என்னோட ஃபுட்ல கொஞ்சம் ஷேர் பண்ண. சரி, இதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்க. ஆக்சுவலா அந்த ரெஸ்டாரண்டோட பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கூட ஜேல தான் ஆரம்பிக்கும். ஜெய் ஜன்யம். அதேதான். ஓகே, புரியுது. ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, எனக்கு பிடிச்சிருக்கு. பாரிஸ்ல மீட் பண்ணதை பத்தி சொல்லுங்க. அதையாவது நீங்க சொல்லுங்க மிஸ்டர் ஜான். கண்டிப்பா அத நானே சொல்றேன். கண்டிப்பா ஒரு வேலை விஷயமா பாரிஸ் போயிருந்தேன். கடுமையான உழைப்பாளி. தெரியும். அப்புறம் டெய்லி நைட் நான் வாக்கிங்லாம் போவேன், ஏன்னா அது என்னோட ரெகுலர் ஹேபிட். அன்னைக்கு திடீர்னு மழை பெஞ்சது. யோசிச்சு பாருங்க, பாரிஸ்ல மழை பெஞ்சது. ஆமா, அது ரொம்பவே ஃபேமஸ். சரி, நான் மூவிக்கு போலான்னு டிசைட் பண்ணிருந்தேன். அவருக்கு மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். ஆமாமா, உண்மைதான். அது அவருடைய ரசனையை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரியா சொன்னீங்க. அப்புறம் உள்ள போய் நின்று நான் அங்க டிக்கெட் வாங்கிக்கிட்டு இருந்தேன். அங்க லைன்ல எனக்கு முன்னாடி இவங்க நின்னுட்டு இருந்தாங்க. ஒரு அற்புதமான வாசனைய என்னால நுகர முடிஞ்சது. இது வரைக்கும் அப்படி ஒரு வாசனைய நான் ஸ்மெல் பண்ணதே இல்லை. அந்த இடம் வர இருட்டா இருந்துச்சு. நான் இவங்க பின்னாடி நின்றுட்டு இருந்தேன். என்னால எதையும் பார்க்க முடியல. அந்த இடத்த விட்டு நகர கூட முடியல. அப்பதான் இவங்க மெதுவா என்னை திரும்பி பார்த்தாங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சனீம், இவங்க தானே? இவங்களே தான்.
அங்க விழுந்தவன் தான் நான். பொறுமையா இவங்க கையை பிடிச்சேன். அதான் ஏற்கனவே நாங்க மீட் பண்ணிருக்கோமே, அதுவும் இந்த ஊர்ல. ஆமா ஆமா கரெக்ட். அப்புறம் அந்த மூவியை நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து தான் பார்த்தோம். அதுவும் அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு. பரவாயில்லையே, சினிமால வர மாதிரியே இருக்கு. ஆமாமா எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. தேங்க்யூ ஜான், உங்க லவ் ஸ்டோரியை நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ ஓகே, ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. இந்த ஊர்ல இருந்து பாரிஸ் போயாச்சு. இவருக்கு எல்லா இடத்துலயும் சாப்பிட பிடிக்கும். அதுலயும் பிரெட் தான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, எனக்கு அது இருந்தாலே போதுமானதுதான். நான் சொல்லல, பார்த்தாலே நல்லா புரிஞ்சுக்க முடியுது. என்னப்பா ஒவ்வொருத்தரும் ஒரு கதையா அவுத்து விடுறீங்க, எனக்கு மண்டிய குழம்பிடும் போல இருக்கே. இங்க பாரு முசஃபர், சனேம்க்கு ஒண்ணும் இல்ல, அவ நல்லா தான் இருக்கா. நாங்க வேற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கோம். தாடா, வேற விஷயத்துக்காகயா? சரி சொல்லுங்க, என்னது? அது அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு எனக்கு ஒண்ணு தேவைப்படுது. என்ன ஒண்ணு தேவைப்படுது? உன் கார் தான். என்ன? இல்ல, ப்ராடக்ட்லாம் சேல் பண்றதுக்கு கார். இதே காரணத்துக்காக தான் எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கார் தேவைப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட ஒரு கார் இந்த ஊர்ல இல்ல தெரியுமா? நம்ம பிசினஸ் பண்றோம், அந்த காரோட அவசியம் நமக்கு தேவை. ஆனா அந்த கார் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. நீ என்ன பேசிட்டு இருக்க ஷவா? நேத்து தானே நீ உன்னோட காரை காட்டின, அதான் இருக்குல்ல, அப்புறம் என்ன? ஏப்பா அது இருக்குப்பா, ஆனா வேலைக்கு எப்படிப்பா என்னால அதை யூஸ் பண்ண முடியும்? எங்க அப்பாவுடைய ஞாபகார்த்தமா அந்த காரை நான் வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம எங்க அம்மா அதை ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்துட்டு வராங்க. வாரத்துக்கு ஒரு தடவை என்ன தொடக்க சொல்றாங்க, ஆனா அதை எடுத்து மட்டும் ஓட்ட சொல்ல மாட்டாங்க. இங்க பாரு முசஃபர், இது ரொம்ப சீரியஸான விஷயம். நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. உனக்கே காதலோட வழி புரியலன்னா மத்த யாருக்கு புரியும் சொல்லு? கேவலமா கருத்து சொல்லாம டைரக்டா விஷயத்துக்கு வரியா? உனக்கு தெரிஞ்சுக்கோ, நீ என் வீக் ஸ்பாட்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்க. என் ஒருத்தனை விட வேற யாராலையுமே காதலுடைய வழியை புரிஞ்சுக்க முடியாது. பிலீவ் மீ. ஆனா கார் கேட்டா எங்க அம்மா என்ன கொன்னுடுவாங்கப்பா. ப்ளீஸ் வேற ஏதாவது ஐடியா இருக்கா பாருங்க. இங்க பாரு, உங்க அம்மாக்கு இதெல்லாம் தெரியவே வராது. அத முதல்ல புரிஞ்சுக்க. இங்க பாரு, உங்க அம்மா எப்பவும் காரை நைட்ல தானே வாஷ் பண்ணுவாங்க. ஒரு நாள் மதியம் வாஷ் பண்ண சொல்லு, வண்டி நைட் கொண்டு போயிட்டு திரும்ப எடுத்துட்டு வந்துடலாம். ஏமா நீ பிரேக் போடு. எங்க அம்மா பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவங்க கண்டிப்பா கார் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம பிசினஸ்க்கு இதை கண்டிப்பா யூஸ் பண்ண கூடாது. அப்படி யூஸ் பண்ணா நல்லா போயிருக்காது. சரி ஓகே, விடுப்பா, விட்டுரு. பரவாயில்ல, விடுப்பா. நான் தான் இவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு சொன்னல. அண்ணா அண்ணா, நீ ஒன்னும் வருத்தப்படாத. நம்ம வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். சரி, இதுக்கு போய் கவலைப்படாத உஸ்மான். இன்னும் எனக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் தெரியும், அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாமே. கவலைப்படாத. ஆனா இவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே. ஆய் ஆன், ஒரு ஓனரோட அனுமதி இல்லாம எப்படி நீங்க இந்த நம்பிக்கையோட இங்க வந்தீங்க? ஆனா நீங்க என் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறதுனால உங்களை சும்மா விடுறேன். லைஃப்ல நான் எடுக்கிற பெரிய ரிஸ்க் இது. எல்லாம் என் காதலுக்காக தான். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு நாள் மட்டும் தான் வெளியே எடுப்பேன். ஆனா அதை எப்படி கொடுக்கணும் அதே மாதிரி எனக்கு திரும்ப ஒப்படைக்கணும். வண்டிக்கு எந்த ஒரு சொட்ட நொட்ட ஸ்கிராட்ச் எதுவுமே ஆகக்கூடாது. எதுவும் ஆகாது. உனக்கு இருக்கிற மனசு வேற யாருக்குமே இருக்காது. தேங்க்யூ. என்னுடைய காதலுக்காக நான் என்ன உதவி வேணாலும் பண்ணுவேன். ஆனா இதுக்கப்புறம் கேட்டேன்னா சத்தியமா நான் பண்ண மாட்டேன்னு மூஞ்சி திருப்பிட்டு போடுவேன். எல்லாருக்கும் என் காதுல ஒரு டீ குறா. தோ கொண்டு வரேன். எனக்கு ஸ்ட்ராங்காலாம் வேண்டாம். அத்தாடி, என்ன இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. ஆர்வ கோளாறுல வாய் விட்டம் போல இருக்கே. என்ன கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்டுருங்க. எங்கேயோ விட்டுறவா? ஓகே. சனேம், நான் போயிட்டு வரேன். குட் நைட் மிஸ்டர் ஜான். நீ எல்லாத்தையும் எடுத்துட்டல சனேம்? எடுத்துட்டேன்க்கா. நம்ம என்ன 20 நாளா போறோம். ஒரே சூட்கேஸ்ல 2 பேர் ட்ரெஸ்ஸையும் வச்சிருக்கலாம்ல. எதுக்கு எனக்குன்னு தனியா ஒரு சூட்கேஸ்? இங்க பாரு, என் ட்ரெஸ் எல்லாம் வச்சது போக மிச்ச இடம் இருக்கு. இந்த இடத்த நான் என்ன பண்ணுவேன்? நீனா பேசாம வா போலாம். அந்த மோதிரத்தை திரும்பவும் எடுத்து மாட்டிக்கிட்டியா? அதை ஏங்கா கேக்குற? வெளியே வந்து இதை போட்டுக்கிறதும் வீட்டுல அம்மா கிட்ட மறைக்கிறதும் எனக்கு வேலையா போச்சு. சரி போட்டுக்கோ. வா கிளம்பலாம். போலாம். இங்க பாரு, அங்க சும்மா என்ன தொல்லை பண்ணாத. இப்பவே ஏன் இப்படி சொல்ற? முன்னாடியே சொல்றது நல்லதில்ல. ஹலோ ஐசோன். குட் மார்னிங். சாரி, உனக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்றேன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் உனக்கு கால் பண்ணேன்.
இல்ல நேர்லயே வா, நம்ம பேசலாம். சீக்கிரம் கிளம்பி வா, நான் வெயிட் பண்றேன். ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த இடம் நல்லா தான் இருக்கா. ஆனா இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாலும் எனக்கு நிறைய வேலை இருக்கு. யாரும் நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அவங்க யாருன்றதை நான் கண்டுபிடிக்கணும். நம்மள யாரும் ஒருத்தர் தான், ஆனா யாருன்னு தெரியல. ஆனா சீக்கிரம் மாட்டிப்பாங்க. நீ உன்னோட வேலையை பாரு. எனக்கு உஸ்மான் எங்க தான் கவலையா இருக்கு. அவனை பத்தி நீ கவலைப்படாத. சீக்கிரமா ஷாப்பை மூடிட்டு வரேன்னு சொன்னால அவன் கண்டிப்பா வந்துருவான். இங்க குழந்தைங்க மாதிரி நடந்துக்காம கொஞ்சம் வளர்ந்த பெரிய பொண்ணு மாதிரி நடந்துக்கோ. அப்பதான் நமக்கு பிரச்சனை வராது. சும்மா வாய மூடி என்னையே குறை சொல்லாத. வாங்க வாங்க, உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றத நல்லா கேட்டுங்க. இன்னைக்கு நம்ம கேம்ப்ல மொத்தம் 4 ஏஜென்சி கூட இருக்க போறாங்க, அதுவும் ஒண்ணா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இங்க நிறைய வெரைட்டியான ஹோட்டல்ஸ் இருக்கு, வெரைட்டியான கேம்ஸ் இருக்கு, அது எல்லாம் ஆக்டிவாவும் இருக்கு. நான் யாருன்னு பாக்குறீங்களா? என் பேரு ஜே. இத கவனிக்க போறது நான் தான். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தேவை ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமா என் கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கேம்போட நோக்கம் என்னன்னா, இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான மீட். எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஒன்னா கூடுற ஒரு இடம். இந்த அற்புதமான ஒரு மூமெண்ட் வந்துட்டான். என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? கேம்புக்கு இன்சார்ஜ் நீங்க தானா ஜே? அழகா இருக்கீங்க. டென்ஷன் எடுத்துட்டு போறாளே. இதுதான் உங்க டீமா? பாரு 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 பாரு, எல்லாம் தடிமாடு எறும்பு மாடலும் போயிட்டே இருக்கு. போயிட்டாங்களா? ஜே, நான் உன்கிட்ட உன்னை கேட்கலாமா? நீ பேசுறதையே அவங்க கேட்காம போயிட்டாங்க. ஆனா நாங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோமே. அவங்களுக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். அப்படி தெரியல நானே போய் அவங்க ரூம்ல சொல்லிடுறேன். இந்த கேம்ப் முடியற வரைக்கும் என் பேச்சை கேட்டாகணும்ல. அப்படி கேட்கலன்னு ஏன் நானே அவங்கள தள்ளி வச்சிருவேன் சொல்லிட்டேன். நல்லது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் விஷயம். அப்புறம் நீங்க எல்லாரும் செட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 1 ஹவர்ல கேம் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். மொத்த ஏஜென்சியும் கூட்டமா நிக்காம எல்லா ஏஜென்சியும் தனித்தனியா நின்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அடையாளம் தெரியும். அதுக்கு தான் சொன்னேன். ஏன்னா நான் ரொம்ப கோவக்காரன், ஆனா பாசக்காரனும் கூட. அந்த பொண்ணு மட்டும் ஏன் இவ்ளோ ரூடா இருக்காக்கா? அவளை பார்க்கும் போதே பயமா இருக்கு. ஆமா, அவ குணமே அப்படிதான். கேர்ள்ஸ், நான் உங்க எல்லாருக்கும் தெளிவா சொல்றேன். நம்ம யாரும் இங்க மோட்டிவேஷனல் கேம்புக்காக வரல. ஐலின் கிட்ட சண்டை போட தான் வந்திருக்கோம். என் கூட நீங்க எல்லாரும் சேர்ந்து சண்டை போடணும். ஓகே, ரெடி. சனம், நீயும் வந்து சேர்ந்துக்கோ. உன்னோட கையும் வை. நாம எல்லாரும் சேர்ந்து சண்டை. கண்டிப்பா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. நாம யாருங்கறத அவளுக்கு காட்டி ஆகணும். ஒவ்வொரு கம்பெனிக்கு நடுவில் எவ்வளவு போட்டி போறாம இருக்கு. பாருங்க, நம்ம டீம் வந்துகிட்டு இருக்காங்க. கை தட்டுங்க. ரெட் டீம் அந்த பக்கமா போங்க, பிளாக் டீம் அந்த பக்கமா போங்க. இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். புரியுதா? எல்லாம் எங்களுக்கு தெரியும். சரி சரி, ஆரம்பத்திலே வேணா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. தள்ளி நில்லுங்க. இந்த கேம் ரொம்ப சிம்பிள் தான். நான் ரூல்ஸை சொல்லிடுறேன். ஒரு டீம் இந்த பக்கமா கயிறு பிடிச்சி இழுப்பாங்க, இன்னொரு டீம் ஆப்போசிட் பக்கமா இழுப்பாங்க. அவ்வளவுதான் கேம். எந்த டீம் லைனை தாண்டி போதோ அந்த டீம் தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பார்க்கலாமா? 1 2 3. அப்படிதான். நல்லா போடுங்க. கேம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுங்க. கை தட்டலாம், இழுப்பாங்க. இன்னும் உஸ்மான் இங்க வரவே இல்ல. உஸ்மான் வந்துருவான். ரெண்டு டீமும் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. நீங்களே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நல்லா புடிச்சு இழுங்க. அப்பதான் உங்க பக்கம் அவங்க வருவாங்க. கேம்ல ஜெயிக்கணும்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நல்லா புடிச்சு இழுங்க. அப்படிதான். விடாதீங்க. அப்படியே போங்க.
எனக்கு தெரிஞ்சு பிளாக் டீம் நல்லா போக இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இழுத்தாங்கன்னா ரெட் டீம் தோத்துரும் நினைக்கிறேன். நாமளும் பார்க்க தானே போறோம். உன்னை விட மாட்டேன் டரன். கமா நல்லா இழுங்க. நீங்க இழுத்தாதான் நீங்க ஜெயிக்க முடியும். நல்லா இழுங்க. என்ன பண்றீங்க? கார் ரொம்ப அழகா இருக்கு. இது 55வது மாடல் தானே? அண்ட் ஹார்ஸ் பவர் 150 தானே? காரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சரி பாருங்க. V8 இன்ஜின், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ல. யா. ஆனா இப்போ இந்த மாதிரி கார்ஸ்லாம் வர்றதில்ல, ஸ்டாப் பண்ணிட்டாங்கல்ல? ஆமா. இத்தனை வருஷம் ஆகியும் கார் ரொம்ப நல்லா தான் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். பொறுமையா பேசிக்கலாம் வாங்க. பிக்னிக் தானே வந்திருக்கீங்க? ஆமா. நீங்க எந்த ஏஜென்சி? அது எனக்கே தெரியல. ஓ அப்படின்னா நீங்க செகண்ட் பார்ட்டியா? எனக்கு இங்க வரவே பிடிக்கல. ஒரு பொண்ணுக்காக தான் இங்க வந்தேன். சரி சரி வாங்க. டைம் முடிய போகுது. சீக்கிரம். நேரம் வேற போயிட்டே இருக்குதுக்கா. இன்னும் உஸ்மான காணுமே. நீ அந்த உஸ்மானால இந்த கேம் விட போற பாரு. இழு. அதுக்காக இல்லக்கா. சாட் வரதுக்கு முன்னாடி அவன் வந்துட்டா நல்லா இருக்கும். இன்னொரு தடவை நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவேன்ல. அவளையே படாத. நேத்து அவன்கிட்ட யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. நீ வீணா யோசிக்காம இழு. சரி வந்தா அதை ஞாபகப்படுத்தலாம்ல. அதுக்காக தான் சொன்னேன். நல்லா இழுங்க. இழுக்குறோம். நல்லா இழுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேர்ள்ஸ்? அது என்ன பாருங்க. அடுத்த கேம் நம்ம போக வேண்டாம். சீக்கிரம் முடிங்க. இழு. நல்லா முன்னாடி இருக்காங்க. நல்லா கை தட்டுங்க. உஸ்மான காணுங்க. முடியும். அடுத்த கேமுக்கு போகணும்ல. முடியல. அடிபட்டுருச்சு. மிஸ்டர் ஜான். லைலா. உஸ்மான். உஸ்மான். உஸ்மான் வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம் உஸ்மான். 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 நான் சொல்லியிருந்தேன் என்னோட ஃபியான்சே உஸ்மான் கூட வருவேன்னு. ஆமா ஆமா இவர் தான் உஸ்மான். இவர் தான் என்னோட பஸ் மிஸ்டர் ஜான். ஜான். உஸ்மான். உஸ்மான் நீங்க ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகுங்க. அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். எக்ஸ்கியூஸ் மீ. கண்டிப்பா. ஆஹா ரூம்ல நானும் ஒண்ணு மறந்து வச்சுட்டு வந்துட்டேனே. அதை எடுத்துட்டு வந்துட்டேன். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இடமே அழகாச்சுல. இந்த புது கடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத பாரு ரொம்ப ஆர்வத்துல இருக்காது. நம்ம முதல்ல நம்ம 2 பேருக்குள்ள பாக பிரிவினை பண்ணணும். ஏன்னா அப்படி டிவைட் பண்ணி அடிச்சாதான் நம்ம 2 பேர்ல யாரு செம்மையா அடிச்சாங்கிறது தெரியும். எப்ப பிரிக்க போற? அதெல்லாம் இப்போதைக்கு முடிவெடுக்கல. ஒருத்தர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. அவர்கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட வந்து முடிவு சொல்றேன். ஆனா எனக்கு என்னமோ உனக்கு அவ்வளவு அதிகமான இடம் இங்க தேவைப்படாதுன்னு தான் எனக்கு தோணுது. இத பாரு கண்டிப்பா உனக்கு இந்த இடத்துல அதிகமான இடம் தேவைப்படாது. ஏன்னா ஒரு ஓனரா நான் தான் இந்த இடத்துல அதிகமா ஆக்குபை பண்ணுவேன். அடேங்கப்பா. முசாஃபர் வாங்க டமிச்சி மம்மி வாங்க. நல்லா இருக்கியாப்பா? என்னப்பா பண்ற? சுண்ணாம்பு படிக்க காசு அதிகமா கேட்டாங்க. இவ தண்டத்துக்கு தானே இருக்கா, அதான் வந்து அடின்னு சொன்னேன். அதான் அடிச்சிட்டு இருக்கோம். என்ன விஷயம் சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். முசாஃபர், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ இப்படி கொஞ்சம் உட்கார்றியா? இது அப்படியா? நான் 3 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த கல்யாண பேச்செல்லாம் எடுக்காதீங்க. நான் முதல்ல லைஃப்ல செட்டில் ஆகணும், அப்பதான் என்னால இந்த மாதிரி உட்கார முடியும். நீ இங்க பாரு, அதெல்லாம் நடந்தா பாத்துக்கலாம். ஆனா நான் சொல்றத நீ கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா கேட்கணும். அம்மா நீங்க இப்படி சொல்றதா நெஞ்சுக்குள்ள படபடன்னு அடிக்குது. முதல்ல என்ன விஷயம் சொல்லிக்கம்மா. அது ஒண்ணும் இல்லப்பா. சனம். ஆமா சனம். இப்ப என்னாச்சு அவளுக்கு? அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சாப்பா. ஓ
யாரோ உங்ககிட்ட பொருடா விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு தேடி வந்த 12 பேர் அவன் தொலைச்சி அடிச்சிருக்காமா. அதான் உங்களுக்கே தெரியுமே. சும்மா உள்ளுலாய்க்கு தானே சொல்றீங்க. நான் உங்க புத்திசாலி பையன், ஏமாற மாட்டேன். யாரோ உங்களை நல்லா ஏமாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். காஃபி ஷாப் ஆன்ட்டி அவங்க என்கேஜ்மெண்ட் மோதிரத்தை பார்த்திருக்காங்க. அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. நானும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்படின்னா என்னைய விட்டுட்டு வேற ஒரு பையன் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்களா? அம்மா சத்தியமா எனக்கு இந்த விஷயம் தெரியாதுமா. அவன் எப்படி என்கிட்ட இருந்து இந்த விஷயத்தை மறைச்சான்? நீங்க 2 பேரும் இந்த ஆன்ட்டி சொன்னது கேட்டு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க. இங்க பாருங்க, அவ என்னோட சிஸ்டர். அவங்க ஏதாவது மோதிரத்தை பார்த்து தேவையில்லாம பேசியிருப்பாங்க. அவளுக்கு எந்த என்கேஜ்மெண்ட்டும் ஆகல. நீ அவளுக்கு வக்காலத்தை தானே வாங்குவ. கண்டிப்பா ஓ பேச்சலாம் நான் நம்ப மாட்டேன். நானே அவளுக்கு போன் பண்ணி கேக்குறேன். ஹவ் டேர் பண்ணிக்கோ, நீயே கேளு. போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னா கண்டிப்பா அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. என்கேஜ்மெண்ட் ஆனாதான் இப்படிலாம் போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவாங்க. ஐயாட் போலவா? இப்படி எங்க போக போற? அவ போன பிக்னிக். பைத்தியமா உனக்கு? அந்த ஊருக்கு வெளியே இருக்கு. அங்க போகணும்னா உன்கிட்ட கார் கூட இல்ல. கார் இல்லாம எப்படி வெளியே போவ? பஸ் இருக்கு, மெட்ரோ ட்ரெயின் இருக்கு, எப்படி வேணாலும் போவா. அப்படி இல்லனா நடராஜா சர்வீஸ்ல கூட நான் போவேன். அதுவும் இல்லனா குதிரை வண்டியில போவேன், மாட்டு வண்டியில போவேன். எப்படி இருந்தாலும் அவளை போய் நான் கண்டிப்பா பார்த்தே தீருவேன். ஒன்னா நம்ம லூசா இருப்போம் போல இருக்கு. கழுத மேல கூட ஏறி போய்க்கோ. பிஸியா இருக்கிற என் டைமை வேஸ்ட் பண்றானே. நாங்க தான் உன்கிட்ட மிஸ்டர் ஜான் கிட்ட பேசாதன்னு சொன்னோம்ல. இருந்தாலும் எதுக்காக நீ மிஸ்டர் ஜான் கிட்ட வீணா பேசுன? அவன் என்கிட்ட வந்து பேசினா நான் அவங்ககிட்ட பேசினேன். இல்ல, நீ இந்த விஷயத்துல தலையிடாத. என்ன உனக்கு போய் சொல்ல வர மாட்டேங்குது. என்னோட ஃபியான்சியா நடி. அது போதும், நீ யார்கிட்டயும் பேச வேண்டிய அவசியம் இல்ல. என்ன மட்டும் பாரு, என்ன மட்டும். சரி, ஓகே, ஃபைன். அப்படியே பண்ணு. இங்க பாரு, கப்பிள்ஸ்க்குலாம் கிளாஸஸ் வைக்கிறாங்க. அங்க நீ எதுவும் செய்ய வேணாம், நான் பாத்துக்கிறேன். இது ரொம்ப நல்ல ஐடியா. சூப்பர். லைலா, நீயும் வரியாங்க? இல்ல உஸ்மான், நான் வரல. நீங்க 2 பேரும் தானே கப்பிள். சோ கப்பிள்கான கிளாஸ் தான் அது. நான் வர முடியாது. ஓகே, எனக்கு புரியுது. சரி, ஓகே. நான் வெயிட்டிங் ரூம்ல போய் நம்மள பத்தி எழுதிட்டு வந்துட்டு ரிசப்ஷன்ல உனக்காக வெயிட் பண்றேன். அங்க பார்க்கலாம். ஓகே, இதுதானே நம்ம ரூம்? ஆமா, நீ இங்கே இரு. நாங்க எல்லாரும் பக்கத்து ரூம்ல தங்கிக்கிறோம். சரியா? ஓகே. உன்னை தவிர வேற யாரும் இந்த உதவியை செய்ய மாட்டாங்க. உனக்கு நான் எப்படிதான் நன்றி சொல்றதுன்னு தெரியல உஸ்மான். தேங்க்யூ சோ மச். பரவாயில்ல, இருக்கட்டும். அப்புறம் பார்க்கலாம். ஹாய், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? வெரி சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருந்தா மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். என்ன பண்றதுன்னே தெரியல. என்னாச்சு? என்ன விஷயம்? 2 நாளைக்கு முன்னாடி ஐலன் எங்க கடைக்கு வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட நான் நீங்க வாங்கின ரிங்க பத்தி என்னென்னமோ சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் போட்டோஸ் எல்லாம் காட்டினேன். அதனால மேரேஜ்ல எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காதுல்ல. எனக்கு புரியுது, நான் பாத்துக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க. எதை பத்தி கவலைப்படாம இருங்க. ஓகே, பாய். ஆமா, நீ ரிசப்ஷன் உட்காந்து என்ன பேசிட்டு இருந்த? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்கடா வேற எதுவும் பொய்யும் சொல்லல. சரி, ஓகேடா. சரி, ஓகே, வாயத்துற. இதை சாப்பிட்டு பாருங்க. நல்ல வேலை, இங்க தான் இருக்கீங்களா? ஃபுட்பால் விளையாடுறதுக்காக நம்ம ஏஜென்சில இருந்து ஆள் பத்தவே இல்ல. ப்ளீஸ் நீங்க ஜாயின் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாரு, நாங்க இங்க வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுல பிஸியா இருக்கோம், புரிஞ்சுக்கோ. உங்க 2 பேருக்கும் இதே வேலையா போச்சே. ரொம்ப ஹாட்டா இருக்கு. நானும் வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். சரி, ஓகேடா. இப்போதைக்கு அவனை விட்டு, நமக்காக வந்திருக்கவங்கள நாம அப்செட் பண்ண முடியாதுல்ல. அவங்கள பார்க்கலாம். என்ன சொல்ற? கரெக்ட் தானே? ஆமா. குழந்தை பசங்க மாதிரி இருக்கானுங்க. இவனுங்க நம்மள ஜெயிச்சிருவானுங்களா? இப்ப என்ன சொல்லிட்டு போறானுங்க? ஜெய், நான் கூட கேட்டேன், ஏன் அப்படி புலம்பிட்டு போறாங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவனுங்க என்ன சொல்லிட்டு போறானுங்கன்னா, அவங்களுக்கு ஈக்குவலா ஆடுறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு போறானுங்க. சனேம், நான் யோகா கிளாஸ்க்கு போறேன். நீயும் வரியா? இல்ல, நான் வரல. நானும் என்னோட ஃபியான்சி உஸ்மானும் சேர்ந்து கிச்சனுக்கு போய் குக்கீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அவரு கூட பார்க்க ரொம்ப அழகா இருக்காரு. அப்படி பார்த்தா மிஸ்டர் ஜான கல்யாணம் பண்ணிக்க போற மிஸ் போலன் கூட ரொம்ப அழகா தான் இருக்காங்க. இங்கெல்லாம் வரதுக்கு அவங்களுக்கு சுத்தமா டைமே கிடையாது சனேம். படிப்பு, வேலை, இந்த மாதிரி அவங்களுக்கு ஏகப்பட்டது இருக்கு. ஆனா ஃபியான்சி கூட இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்ல மொமெண்ட்ல போனா இதெல்லாம் கிடைக்காதே. சரியா சொன்ன. இந்த இடத்துக்கு நிறைய பேர் ஜோடி ஜோடியா தான் வந்திருக்காங்கல்ல. சரி, ஓகே. உஸ்மான் வந்துட்டான். இந்த ஹக் பண்ணாம போவே மாட்டான். உஸ்மான், சரி, வாடா போலாம். ஓகே, போலாம்.
உஸ்மான் நல்லா கிக் பண்ணுங்க. உஸ்மான் 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 என்ன அவனை கண்டுக்க கூட மாட்டேங்கிறான். பார்த்தேன் அவன் எதுக்கு ஃபுட்பால்லாம் விளையாட வந்தான்? எனக்கு தெரிஞ்ச ஜான் தான் அவனோட மனசை மாத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு பதிலா உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்க்கலாம்ல. இதை எதிர்பார்க்கவே இல்ல. உஸ்மான் உஸ்மான் இங்க என்ன நடக்குது? பார்த்தா தெரியல உனக்கு. அவனும் ஜானும் க்ளோஸா பழகுறாங்க. என்னமோ நடக்க போது. தயவு செஞ்சு அதை நிறுத்த. கேம்ல போய் நிறுத்த முடியும். நம்ம இங்க இருந்து தான் கூப்பிட முடியும். வேற வழியே இல்ல சனேம். உஸ்மான் நான் சொன்ன மாதிரி ஆடுறாங்க. அந்த பாலை கொஞ்சம் கொடுங்க. ஓகே, நான் விசில ஊதுன உடனே கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அக்கா எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ ஏதாவது பண்ணுக்கா. அதுக்கு நான் என்ன பண்றது? ஏதாவது பண்ணி நிறுத்து. ஓ வாவ், கோல். அடடா, எங்கடி போற? பிரமாதம். அப்படி ஆடுங்க. ஒரு நிமிஷம். அப்படிதான். கமான், அப்படி ஆடுங்க. என்ன பண்ற நீ? சாரி, நான் மேட்ச் இப்பவே ஸ்டாப் பண்றேன். நிறுத்துங்க. உஸ்மான் நீ அவுட் ஆயிட்ட. மரியாதையா கொஞ்சம் வெளிய போ. மேட்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு. உஸ்மான் நம்ம போகணும். வெளிய வா உஸ்மான், வெளிய வா. நீ அவுட் ஆயிட்ட, புரியலையா? நமக்கு இங்க இன்னொரு வேலை இருக்கு உஸ்மான். அத போய் பார்க்கலாம் வா. போலாம். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாய் சொல்லிடு. நம்ம போய் குக்கீஸ் பண்ணலாம். வா வா. அவங்க குக்கீஸ் பண்ண போறாங்களாம்.